ஒரு சமூகம் வாழ்வதற்கு உணவு, உறைவிடம் போன்றவற்றை தானாக உற்பத்தி செய்து வாழக்கூடிய தற்சார்பு வாழ்வின் நிலை. இந்த தற்சார்பு வாழ்வின் நிலையை தென்காசி மாவட்டத்தில் உள்ள திரு இயற்கை விவசாயி பறவை பாலா என்பவர் தற்சார்பு பண்ணை தோட்டம் அமைத்து வாழ்ந்து வருகிறார். அவரை இன்று நாம் வாரந்தோறும் சந்திக்கக்கூடிய ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர் நிகழ்ச்சிக்காக சந்திக்க இருக்கிறோம். இந்த தற்சார்பு கொள்கையில் நமக்கு என்ன அவசியப்படுகிறது, வேற என்னெல்லாம் தேவைப்படுங்கிறது சார்ந்து விவசாயிக்கு பொதுவாக விவசாயங்கிறது ஒரு 43 டிபார்ட்மெண்ட் ஒருங்கிணைஞ்ச பிரம்மாண்டமான துறை. இது ரொம்ப அடிக்கோடிட்டு காட்டணும், ரொம்ப பக்கத்தில் காட்டணும் அப்படின்னா ஒரு 4 விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவை. விதை, உரம், தொழில்நுட்பம், மனிதனுடைய உழைப்பு. இந்த 4 ஒரு விவசாயிகிட்ட இருந்துச்சுன்னா விவசாயி தற்சார்பு அடைஞ்சிருவான். இந்த 4 40 43 பிரிஞ்சிடும். இதில் விதை நம்மக்கிட்ட இப்போ இல்லை, உரம் இல்லை, தொழில்நுட்பமும் இல்லை. விவசாயிட்ட இருக்கிறது உழைப்பு மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்தியா நிரந்தர சந்தையாக நமக்கு வரணும் அப்படின்னா இங்கே இருக்கிற விவசாயிகள் தற்சார்போட வாழ்கிறான். ஏன்னா அப்போ விவசாயம் தானே, விவசாய நாடு தானே இந்தியா. இந்த தற்சார்பை நாம் கைப்பற்றாத வரைக்கும், தற்சார்புலேருந்து அவனை வெளியேற்றாத வரைக்கும் இந்தியா நமக்கு நிரந்தர சந்தையாக மாறாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்ககிட்ட உழைப்பை மட்டும் கொடுத்துட்டு விதை, உரம், தொழில்நுட்பம் அந்த 3ஐயும் நம்ம கைப்பற்றிக்கணும். நாம் எப்படி 300 வருஷம் 400 வருஷமாக நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் பயணப்பட்டு சிவிலைஸ்ட் ஆகி பொருளீட்டி அவர்களை நமக்கானவர்களாக மாற்றி வச்சுருக்கோமோ, அதே இந்தி வாழணும் அப்படிங்கிற சூழல் ஆமாம் வச்சுருக்கோமோ, அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற தொழில்நுட்பத்தை மொத்தத்தையும் இங்கே கொண்டு இறக்கி இவங்ககிட்ட உழைப்பை மட்டும் கொடுத்து மற்ற 3ஐயும் நம்ம கைப்பற்றாத வரைக்கும் இவன் நமக்கு நிரந்தர சந்தையாக மாற மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வகுத்து கொடுத்த விதியில் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா இயங்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறது என்னோட பார்வை. இந்தியாவுக்கு சுதந்திரம் 47 போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவனோட தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். விதைகள் நம்ம கையில் இல்லை, விவசாயியோட கையில் இல்லை, அவனோட தொழில்நுட்பம் நம்ம கையில் இல்லை, உரம் கையில் இல்லை, எதுவுமே இல்லை. இண்டஸ்ட்ரியல் பண்ணி இன்றைக்கி விவசாய கையில் உழைப்பு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் சூசைட் பண்ணுறான். இந்தியாவில் அதிகமான சூசைட்டுகள் நடக்குது, விவசாயிகள் நடக்குது. இந்தியாவில் தற்கொலைகள் அதிகமாக நடக்குது. ஏன் விவசாயிகள் அதிகமாக தற்கொலை பண்ணுறாங்க? இதுக்கு உங்கள் கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுது அப்படிங்கும்போது எங்களோட கவர்மெண்டோட கொள்கைங்கிறது விவசாய உற்பத்தி பண்ணுற மனிதர்கள் 10% பேர் வாழ்ந்தால் போதும், மிச்சம் 90 பேர் நேரம் நகரத்தை நோக்கி வந்துடுங்க, உற்பத்தியில் ஈடுபடுங்க, நாட்டோட ஜிடிபி வளரட்டும், மக்கள் நல்லா இருக்கட்டும். நீங்கள் ஏன் அதிகமான பேர் கிராமத்தில் ஏன் தங்கியிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்டு 51% பேர் கிராமத்தில் இருக்காங்க, 49% பேர் நகரத்தில் இருக்கிறாங்க. இது 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்டு. இப்போ சற்று ஏறக்குறைய 35 மாதிரி இருக்கும். 35 கிராமத்துலேயும் 65 நகரத்துலேயும் இருக்கும். இது சிங்கிள் டிஜிட்டல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட கொள்கை. 10% பேர் உணவு உற்பத்தியில் ஈடுபட்டால் போதும், மிச்சம் இருக்கிறவங்கலாம் நகரத்தில் மற்ற தொழில்களில் ஈடுபட்டு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து அப்படிங்கும்போது ஜிடிபி நிலையாக நிற்கும். அப்படின்னா வளர்ச்சி அடைந்த நாடுகள் பட்டியலில் நம்ம இணைய முடியும், நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறது தான் அரசாங்கத்தோட கொள்கை கோட்பாடு. இது காங்கிரஸாக இருந்தாலும் அதான் கொள்கை, பாரதிய ஜனதா இருந்தாலும் அதான் கொள்கை. அப்படி போனால் 10% பேர் உற்பத்தி பண்ணி 90% பேர் நிறைவடைய முடியும், வாழ்ந்துக்கலாம். அவங்க சொல்கிறபடி பார்த்தா, இப்போ நம்ம அதை நம்பலை, நவீன மனிதர்கள் சொல்கிறபடி பார்த்தா வாழ்ந்துக்கலாம். ஏன் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னா கடந்த காலங்களில் நம்ம இப்போ சங்க இலக்கியம்லாம் படிக்கிறோம்னா, சங்க இலக்கியம்லாம் படிக்கும்போது உணவோட தரம், உணவோட அளவுலாம் அதிகம். இப்போ 2000 வகையான உணவு, 5000 வகையான உணவு, 7000 வகையான உணவு அப்படின்னு சொல்லி படிச்சு வரோம். இது படிப்படியாக குறைஞ்சி எப்படி வந்திருக்குன்னா 2000ங்கிறது 200 மாதிரி, 200ங்கிறது 20 மாதிரி, 20 2 மாதிரி நிற்குது. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் உணவு தயாரிக்கிறதுக்காக என்ன வச்சுருக்குறோம்? அஞ்சரை பெட்டி இருக்கும். அஞ்சரை பெட்டியில் கடுகு, மிளகு, மசாலா ஐட்டம்லாம் இருக்கும். அது போக காய்கறி இருக்கும், அதுபோக கீரை இருக்கும், அதுபோக மில்லட்ஸ் இருக்கும், அதுபோக நெல், தேன், அப்படி இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதோட பட்டியல் இருக்கும். இந்த பட்டியலை நீங்கள் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு 20லேருந்து 200க்குள்ளே இருக்கும். இன்றைக்கி நவீன மனிதனோட உணவு என்னவா இருக்குது? ஒரு ப்ரெட்டு, ஒரு ஜாமு, ஒரு டீ, ஒரு வடை, இதுக்குள்ளே வாழ்க்கையை அடைச்சி டீ வடையை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்கிற மனிதர்கள், உழைக்கிற மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அப்போது அந்த உணவோட அளவை குறைச்சாச்சுல, உணவோட அளவையும் குறைச்சாச்சு, உணவோட தரத்தையும் குறைச்சாச்சு, உணவோட எண்ணிக்கையும் குறைச்சாச்சு. அப்போ போதும், 10% பேர் நிலத்தில் உழைச்சா போதும், மிச்சம் இருக்கிற 90 பேர் வெறும் டீ, பண்ணு, பப்ஸு, சிப்ஸு இதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. அது இயற்கையாக இருக்குமாங்கிறது மட்டும்தான் விஷயம். அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. உணவை, உடைய, வாழ்க்கை முறையை நீ இப்படித்தான் வாழன்னு சொல்லி யாருக்கும் நம்ம என்ன சொல்கிறது திணிக்க முடியாது. அது அவங்கவுங்க விருப்பம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் சாப்பிடுதான், அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவர் சாப்பிட்டு தர அப்படின்னு. ஆனால் இந்தியாவோட கொள்கை அதான்.
இந்த இந்த தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் கொள்கையை கொண்டு வந்ததுக்கான நோக்கம் வந்து அதான். ஒரு 10% பேர் உணவு உற்பத்தியில் ஈடுபடுற மாதிரி கிராமத்தில் இருந்தால் போதும். மிச்சம் 90% பேர் இண்டஸ்ட்ரியலியர்ஸ்லாம், தொழில்மயப்பட்ட மனிதர்களாக, உற்பத்தி சார்ந்த மனிதர்களாக, சேவை செய்கிற மனிதர்களாக மாறிவிட்டால் போதும், இந்த நாடு சுபிட்சமாக வாழ்ந்துடும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ அப்படி பார்த்தாலுமே நகரமயமாக்கல் அதிகமாகிற கூட சூழல்ல நிலப்பரப்பு குறைஞ்சிட்டே இருக்குல்ல. இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய நிலப்பரப்பு குறையக்கூடிய சூழலும் இருக்குல்ல. எல்லாமே பிளாட்டா போடக்கூடிய சூழல் ஏற்பட்டு வருது. அப்போ விவசாயம் செய்யக்கூடிய இடமும் குறையக்கூடிய சூழல். அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அது வந்து இந்த கொள்கையை வகுத்தவர்கள், இந்த நாட்டை ஆளுகிற மனிதர்கள் தான் அதை பற்றி யோசிக்கணும். எனக்கு தெரியல அது. ஆனால் ஒரு வேளை இங்கே நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, நகரங்களை விரிவாக்கம் பண்ணுறாங்க. நகரங்களை விரிவாக்கம் பண்ணுறாங்க. எப்படி விரிவாக்கம் பண்ணுறாங்க? நகரங்களை விரிவாக்கம் பண்ணும்பொழுது அந்த இடம் ஏற்கனவே ஒரு நீர்நிலையாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மேய்ச்சல் நிலமாக இருக்கும், இல்லை ஒரு புறம்போக்கு நிலமாக இருக்கும், ஏதோ ஒரு இயற்கை சார்ந்த இடமா தான் இருக்கும். இப்போ அந்த இடம் ஆக்கிரமிப்புள்ளாகி மக்கள் விரிவடைவாங்க. அந்த இடத்த உற்பத்தி செய்வதற்கான ரா மெட்டீரியல் ஏதோ ஒரு மலையை வெட்டி தூக்கிட்டு வரணும். அப்போ ஒரே நேரத்தில் ஃபோர்க்லிஃப்ட் அடித்து தூக்குன மாதிரி 2 பக்கமும் பேரலாக தூக்கி அடித்து உடச்சி நிமித்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. LCLU அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. சேட்டலைட்லேருந்து கீழே பார்க்குற வடிவம். அந்த வடிவம் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்குது. எவ்வளோ பச்சை இருக்குது, எவ்வளோ பச்சை கூடுது அல்லது குறையுது, எங்கெல்லாம் நகர்மயமாகுது, எங்கெல்லாம் உற்பத்தி விளைநிலங்கள் குறையப்படுதுங்கிறத கண்காணிக்கிட்டே இருக்குது. அது கொடுக்குற தகவலே நமக்கே ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப பதபதப்பாகவும் இருக்குது. நாளுக்கு நாள் இந்த பச்சை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. பூமியில் பச்சை போத்திருக்குங்களா, இந்த பச்சை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. புவியோட சூழல் வெப்பம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதை நம்ம பேசினா சிரிச்சிருவாங்க. அது இந்த கொள்கையை வகுக்கிறவர்கள், இந்த நாட்டை ஆளுக அக்கறை உள்ள மனிதர்களும் அதை பற்றி சிந்திக்கணும். அறிவில் சிறந்தவர்கள், நவீன கல்வியை உள்வாங்கினவர்கள், இன்டலெக்சுவல்ஸ், அறிவுஜீவிகள், அவங்க தான் சிந்திக்கணும். நம்ம பாமர சும்மா ஏதோ ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு